உங்களுக்காக வந்து நான் முருகன் மேல இருக்கிற திருப்புகள் பாடிட்டு நான் இங்க ஆரம்பிக்கிறேன். ஆறுமுகம் 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 என்று போதி. ஆறுமுகம் 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 என்று போதி. ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும். ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும். ஏறுமையில் வாகன குஹா சரவணாயனது ஈசனன வானமுனதென்று மோதும். ஏழைகள் வியாக்குலம் இதேதன வினாவிலுனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ. ஏழைகள் வியாக்குலம் இதேதன வினாவிலுனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ. ஆறுமுகம் 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 என்று போதி. உங்களுக்கு பிடிச்ச கடவுள்? எனக்கு பிடிச்ச கடவுள் வந்து சிவன். சிவன் முருகன் எல்லாருமே தான். ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? ஸ்டடீஸ் வந்து நிறையா போயிட்டு இருக்கு. ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, ஹோம்ஒர்க் பண்ணனா நிறைய கிளாஸ் இருக்குதுன்னா கிளாஸ் ஒர்க் எடுத்துக்கலாம், ஈஸியாக தான் இருக்கு. ஸ்டடீஸையும் ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ணிட்டு பாடல்களையும் ஒரு பக்கம் பண்ணிக்கிறீங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, இவ்வளோ அழகாக பாடுறேன், எங்களுக்காக ஒரு பாட்டு, டீச்சர் யாராவது ஒரு பாட்டு பாட முடியுமா அந்த மாதிரி? டீச்சர்ஸ் மட்டும் எப்பயாவது கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் நார்மலாக இருப்பாங்க. வீடு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏதோ நம்ம கோயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. நம்ம கோயில் எதுக்காக கோயிலுக்கு போகிறோம்? கொஞ்சம் மன சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத கோயிலுக்கு வரோம்ல, அமைதியாக இருக்கும். அது மாதிரி வீடு இருக்குது. உங்களுக்கு எப்படி? நீங்கள் வீட்டுக்குள்ளே சேட்டை பண்ணுற ஒரு கேரக்டர் தானா, இல்லை அப்படியே எப்பவுமே பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே சுதி எடுத்துக்கிட்டே? நார்மலாக இருப்பேன், சேட்டையும் பண்ணுவேன், சேட்டையும் பண்ணுவீங்க. என்ன மாதிரி சேட்டை இருக்கும்? அப்பா அம்மா வந்து விட்டுறா எங்களை, ஏன்டா இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரி இல்லை, எங்கள் அண்ணாவோட சண்டை போடுவேன் நிறையா. அவன் ஏதாவது பண்ணா நான் அவனை திருப்பி பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அண்ணன் ஏதாவது கேட்பாங்களா? இல்லை அண்ணன் உங்களை பார்த்து பயப்படுவாரா? நம்ம தம்பி பாட்டெல்லாம் பாடி நல்லா பெரிய பெரிய இடத்துலக்கு போறாரு, பாடுறாரு. நான் தான் அவனை பார்த்து பயப்படுவேன். நீங்க தான் என்ன சொல்லுவார் அண்ணன்? அண்ணன் வந்து நார்மலா அண்ணன் எப்படி இருக்குமோ அப்படி எங்க அண்ணா கரெக்டா இருக்கும். கரெக்டா ஷிஃப்ட். அடினா அடி. அடினா அடி. அடிச்சிருக்காரா? நீங்க அண்ணன் அடிச்சிருக்கீங்களா? அவன் தான் அடிச்சா அடிப்பேன், ஆனா திருப்பி அவன் அடிச்சா நான் தான் அழுகணும். இவ்வளவு குழந்தைத்தன்மையா, இவ்வளவு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சைல்டா அழகா பேசுறீங்க. பாட்டுன்னு வந்த உடனே டக்குன்னு அப்படியே எல்லாரையும் அழ வச்சிருக்கீங்க, எல்லாரையும் மெய் மறந்து நிக்க வச்சிருக்கீங்க. அது எப்படி? அது நான் வந்து சும்மா பாடுவேன், எனக்கே அது எப்படி நடக்கும் இந்த மாதிரி எப்படின்லாம் தெரியாது. சும்மா நான் பாடுவேன், பாடிதான் அங்கே அது வந்து அது அவங்கள இப்போ பண்ணது அந்த இந்த முருகன்னால அப்படி அந்த முருகனை கேட்கும் போது அப்படிதான் இருக்கு. அப்படி அந்த மாதிரி பண்றது முருகனை பார்க்கும்போது, முருகனை பத்தி கேட்கும்போது அந்த ஒரு உணர்வு வந்துருது, அந்த ஃபீலிங் இருக்கும். யாராவது சொல்லியிருக்காங்களா நீங்க பாடும்போது அப்படியே முருகனே வந்து பாடுற மாதிரி இருக்கு? அவங்க சொல்லுவாங்க, ஆனா எனக்கு அப்படி தோணாது. வேற என்ன சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட? வந்து சில டைம்ஸ் வந்து குட்டி கிருஷ்ணர் இருப்பாங்க, முருகன் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. குட்டி கிருஷ்ணர். ஓகே ஓகே. முருகர் ஒரு பக்கம், சிவன் இன்னொரு பக்கம். முருகன் பத்தி சொல்லிட்டீங்க, சிவன் பத்தி? சிவனை வந்து நிறைய வந்து தப்பு பண்ணா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு தண்டனை கொடுக்கறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து சின்ன வயசுல வந்து எனக்கே தெரியாம சிவபக்தியே வந்துருச்சு எனக்கு. உங்களுக்கே தெரியாது எப்படி? எப்படியோ ஏதோ ஒரு மைண்ட் செட்ல இருக்கும் போது அந்த சிவன் சாங்ஸ் கேட்பேன் சின்ன வயசுலாம். அப்படியே சும்மா அப்படியே அக்கௌண்ட் அப்படியே கேட்டுட்டே இருப்பாக்கும் போது அப்படியே எனக்கு வந்து கொஞ்சமா பக்தி ஏறிடுச்சு. சரி, திடீர்னு முருகனும் சிவனும் முன்னாடி வந்து நிக்கிறாங்க, நான் அவங்களோடய சேர்ந்து போயிடுவேன். அவங்களோடய சேர்ந்து போவீங்களா? நேரா அவங்க எங்க இருக்காங்களோ அவங்ககிட்டே போய் இருந்துட்டா அப்புறம் வந்து நம்மளுக்கு திருப்பி ஜென்மம் கிடையாது. அதுல சிவன் மேல இவ்வளோ ஒரு பாசம், அவருக்காக முருகருக்காக ஒரு பாட்டு பாடிட்டோம், சிவனுக்காக ஒரு பாட்டு போடுவோமா? நான் வந்து இப்போ மாணிக்க வாச்சகர் எழுதிய சிவபுராணத்திலேருந்து ஒரு சின்ன பாட்டு பாடுறேன். கறந்த பால் கண்ணலோடு நீ கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும்
மறைந்திருந்தாய் எம்பெருமாள் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கையிட்டார் கட்டி புறந்தோர் போர்த்திங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள் உருகும் நலந்தானிலாத சிறியேற்கு நல்கே நிலந்தன் மேல் வந்தருளி நீல் கடல்கள் காட்டி. சிவபுராணம் யார் சொல்லி கொடுத்தா? சிவபுராணம் நான் நிறையா கேட்டு கற்றுட்டேன். எங்கள் அம்மா லிரிக்ஸு இந்த லிரிக்ஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரிஸு அதெல்லாம் நிறைய சொல்லி தந்து அந்த ஸ்டோரியிலே லிரிக்ஸ் அப்படியே கற்றுக் கொடுக்க வச்சிருவாங்க நிறையா. அப்புறம் சொல்லி தந்துட்டா லிரிக்ஸ் எங்கள் மைண்ட் நின்றும். அப்புறம் எங்கள் அப்பா டியூன்லாம் சொல்லி தந்துட்டு அப்புறம் நாங்களாம் சிவபுராணம் படிக்கிறதுக்கே எங்களுக்கு அந்த குடிப்பனை கிடைக்கல. போகிறேன் படித்தாலும் அதோட பொருள் எங்களுக்கு தெரியல. நீங்கள் இவ்வளோ அழகாக எடுத்து பாடுறீங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க விளையாடும் போது என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஜாலியாக விளையாடுவீங்களா? உங்களுக்கு பிடிச்ச கேம் என்ன? நான் கீழே சத்தம் கேட்டால் நான் கீழே போயிடுவேன். கீழே போய் விளையாட போயிடுவேன். சத்தம் கேட்டாலே விளையாட ஓடிடுறது. விளையாட ஓடிடுது. அப்புறம் அப்படியே கீழே போய் விளையாடிட்டு பிடிச்ச கேம்னா என்னன்னா கிரிக்கெட் விளையாடுவேன், ஃபுட்பால் விளையாடுவேன், லாக் அண்ட் கீ எல்லாம் நிறைய விளையாடுவேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்க பாட்டுக்கு? 1.5 மணி நேரம் இல்லை 1.5-2 மணி நேரம் அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் டெய்லி எடுப்பேன். ஓகே. காலையிலலாம் கிடையாது. ஒரு நைட்டு எங்கள் அப்பாவுக்கு ஆஃபீஸ் இருக்கிறதுனால எங்கள் அப்பாவுக்கு எப்போ ஃப்ரீயோ அப்போல்லாம் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் பாடிட்டு. இப்போது நான் ஒரு ஃபண்ணுக்காக கேட்குறேன். நாங்கள் டிவிலலாம் பார்க்கும்போது பாட்டு கற்றுக்குறாங்க இல்லையா? பாட்டு கற்றுக்கிறவங்க காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க. அப்புறம் தண்ணி தொட்டிக்குள்ள உட்காந்துட்டுலாம் பாடுவாங்க, அந்த ஸ்ருதி எடுப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இருக்கா? அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துருக்கீங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களா? அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. நான் எப்போ போனாலும் நான் என்ன பண்ணாலுமே அப்படியே மைண்டை பாடிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நிறையா நடக்கும். அதனால சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா எங்கள் அண்ணாலாம் பாடிட்டு இருக்கிறதுனால எனக்கு அப்படியே சுற்றி சேர்ந்துருச்சு. சூப்பர். இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கு? மார்கழி மாதம் தான் ரொம்ப நல்லா டைட்டாகவும் இருக்கு. ஆனால் எனக்கு அவ்வளோ டைட்டாகவும் தெரில. ஆனால் நிறையா கச்சேரி கூப்பிடுவாங்க, நிறையா அப்படியே போய் பாடிட்டு இருந்தது. அந்த மாதிரி சமீபத்தில் நீங்கள் பாடின அரங்கம் இருக்கு இல்லையா? அது என்ன அரங்கம்? அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? நான் இப்போ சமீபத்தில் பாடினது நான் பாரத் கலாச்சார் அதெல்லாம் அங்கே போய் பாடினேன். அங்கே போய் பாடின நிறையா பேர் வந்திருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. பாரதி வித்யாபவனில் போய் பாடிட்டு வந்தேன். அங்கே நிறையா கேட்டாங்க. ரீசெண்டாக மும்பைக்கு போயிட்டு வந்தேன். மும்பையில் போயிட்டு இந்த சாஸ்தாக்கு சமாஜம் பண்ணுறது மாதிரி இந்த மாதிரி ஐயப்பனுக்கு பூஜை செய்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதுலாம் போயிட்டு வந்தேன். நிறையா அங்கே போய் கச்சேரி பண்ணிட்டு வந்தேன்.